ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கோகுலாஷ்டமி நான் சிம்பிளாக எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய்லாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு சாமிக்கெலாம் ஊட்டிட்டு கிருஷ்ணருக்கு வந்து ஊட்டினேன். ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்சது வருஷம் நான் இப்படி தான் பண்ணுறேன். என் குட்டி பையன் வந்து கொஞ்சம் வரமாட்டேன்ட்டு இடம் முடித்தான். அதனால் சாமிகிட்ட சாக்லேட்ஸை வச்சு அவனை வர வச்சாச்சு. அவன் விளையாடுற மூடில் இருந்தான். அன்றைக்கி திங்கக்கிழமை, ஸ்ராவண திங்கக்கிழமை. ஸோ விரதம் வேறு. ஸோ என்னோடய கிளைமேட்டுக்கு இங்கே வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலன்னு வந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவனை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட விட்டு, ஸோ அவன் இஷ்டத்துக்கு கொஞ்சம் அவன் போக்கில் கொண்டு போயிட்டு, ஸோ கிருஷ்ணர் பாதெல்லாம் நான் எப்போதும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கீழே கிச்சனில், ரூமில், மாடி படிக்கட்டு, அப்புறம் இந்த ரூமில் அப்படின்னு நான் அவனை வந்து வச்சு கொண்டு வருவேன். பாதி தான் அவன் காலை வச்சுருவேன். அதுக்கப்புறம் நான் கையில் இது பண்ணுவேன். பட் இன்றைக்கி இந்த கோகுலாஷ்டமிக்கு மேலே ரூமில் மட்டும்தான் கிருஷ்ணரோட பாதத்தை என் குட்டி பையனோட காலை வச்சு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான்ல, அதனால் அவன் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருந்தான். பை லக்கில் என்னோடய ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க கரெக்டாக. ஸோ அவனை நான் கெட்டப்லாம் போட்டு முடித்ததும் சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. அந்த டைமில் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். என் குட்டி பையன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த ஒரிஜினல் வாய்ஸ் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் பேசணும், நான் பேசி வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கீழெல்லாம் ஒரே மழையாக இருக்குது இல்லையா, அதனால் என்ன அப்படின்னா மேலே ஸ்லாப்லேருந்து கீழே தண்ணி ஊற்றும், மாடிப்படிக்கட்டுலேருந்து ஃபுல்லாக ஈரமாக இருக்குது தண்ணியெல்லாம். அதனால தான் இந்த வருஷம் வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணரோட பாதம் நான் வீட்டுக்குள்ளே எங்கேயுமே வைக்கல, டைரெக்டாக இந்த ரூமில் மட்டும்தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அவனை விளையாடலாம் விட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நான் வெண்ணெயே ஊட்ட ஆரம்பித்தேன் லாஸ்ட்டாக. ஸோ இது வந்து நான் ரொம்ப பெரிய வீடியோவாக போவேணாம் அப்படின்ட்டு குட்டி வீடியோவாக நான் வந்து போட்டுட்டேன். குட்டி பையன் விரும்பி சாப்பிட்டான். அவனுக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போல்லாம் வீட்டில் வெண்ணெய் எடுப்பேனோ அப்போல்லாம் அவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெண்ணெய் கொடுத்துருவேன். ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த வெண்ணெய் அவன் நல்லாவே விரும்பி சாப்பிட்டான். ஸோ நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்ருப்பான். பட் ஆனால் நான் ஒரு லிமிட்டோடு நிப்பாட்டிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா கொலன்னு இருக்குது அப்படின்னு, ஸ்பூனில் எடுத்தாலுமே என்ன அப்படின்னா கீழே சிந்துது. நல்லா இருந்தது. எங்கள் கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். மகாராஷ்டிராவில் கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் கொண்டாட மாட்டாங்க. சும்மா சிம்பிளாக பசங்களுக்கு மேக்கப் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா வீட்டில் ஃபோட்டோ செஷன் எடுப்பாங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் இது மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் நான் ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் செஞ்சு வைக்கல. கிருஷ்ணருக்கு மெயினான இம்பார்ட்டண்ட் வெண்ணெய், அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.